கன்னியாகுமரி எல்லா பிளானுமே ஓகேன்னு சொல்லியாச்சு. ஜெயிச்சிட்டோம் மாறா. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு த சேனல். நானும் உங்கள் மேசன். பாருங்கள் வியூ வேறு லெவலில் இருக்குல்ல. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டோம். ஆல்ரெடி நாங்கள் சன்ரைஸ் பார்க்கலான்னு பார்த்தோம், பட் ஃபுல்லாக க்ளவுடியாக இருந்ததுனால சன்ரைஸ் அவ்வளோவா தெரியல. ஸோ டைம் லாப்ஸ் மட்டும் வச்சுட்டு அப்படியே கிளம்பிட்டோம். இப்போ வந்து நேராக போய் சாப்பிட்டுட்டு கிளம்ப வேண்டியதான். அடுத்து எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து நேராக ஊருக்கு தான் போகிறோம். ஆக்சுவலாக தனுஷ்கோடி போகிறதா பிளானு, பட் பட்ஜெட்லாம் கொஞ்சம் இடிக்கிறதுனால நேராக சிதம்பரம் போகலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா. இங்கேருந்து போகிற வழியில் நிறையா வியூஸ்லாம் இருக்கும், அண்ட் அங்கெல்லாம் நின்று ஃபோட்டோ எடுக்கலாம். ஏன்னா இவ்வளோ நாள் வந்து நேராக எங்கேயுமே நிற்காமல் ஃபோட்டோ எடுக்காமல் நேராக வந்துட்டோமா, சரி போகிறப்ப அப்படியே பொறுமையாக ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கும். ஸோ அதான் பிளானு. பார்ப்போம். இப்போ போய் சாப்பிட்டுட்டு போக வேண்டியதான். ஸோ இங்கே வந்து பக்கத்தில் காந்தி மண்டபம் விட்ட அதுதான் லாஸ்ட் இந்தியான்ற மாதிரி ஒரு பெரிய பாறை இருக்கும். அங்கே போய் நின்னா அதுதான் வந்து கடைசி இந்தியா, அதாவது எட்ஜ் ஆஃப் த இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த இதுன்றாங்க. ஸோ அதை போய் பார்த்துட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். அடுத்து நான் கோப்ரோ வியூவில் சந்திக்கிறேன். ஓகே, பாய். இந்த இடத்துக்கு வந்துட்டோம். இது வரையும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரைனி க்ளவுடு, ஃபுல்லாக நனைஞ்சிக்கிட்டே வந்துட்டோம். ஃபுல்லாக ஃப்ரெண்ட்லாம் நனைஞ்சிட்டான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதை ஆல்ரெடி திரும்பி எடுக்கிறேன்னா, இங்கே வந்து சம மழை. கன்னியாகுமரி டு திருநெல்வேலி வந்து சம மழை, அதனால் ஃபுல்லாக நனைஞ்சிட்டோம். இப்போ வந்து ட்ரெஸ்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிட்டு அப்படியே இங்கேருந்து கிளம்பலான்னு. இங்கேருந்து மதுரை வரையும் மழை இருக்காதுன்னு நினைக்கிறேன். அதனால தான் கேமராலாம் எடுத்து மாட்டியிருக்கேன். எப்படி இருக்க போகுதுன்னு யாருக்கு தெரியும். ஓகே, அப்படியே போயிட்டே கண்டினியூ பண்ணுறேன். கரெக்டாக 2 மணிக்கு தான் மதுரை போவோம் நம்ம. ஆக்சுவலி பின்னாடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரைனி க்ளவுடு தான். இதுக்கு மேலே அடித்து நவுத்திட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். மேக்ஸிமம் வந்து 90-100 தான் க்ரூசிங் ஸ்பீடாக இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு மேலே போவேண்ணா, வீட்டுக்கு தானே போகிறோம், பொறுமையாக போய்க்கலாம் அப்படின்ட்டாங்க. இங்கேருந்து மதுரை வந்து ஒரு 150 கிலோமீட்டர் இருக்கும். மழை பெய்யாமல் இருக்கணும். நான் வ்ளாக் பண்ணுற மூட்லேயே இல்லை, பட்டு அவனுங்களாம் சொன்னானுங்க வ்ளாக் பண்ணுறா, ஏன்டா போகிறது வேறு ரூட் தான்டா, வந்த ரூட்டில் இல்லை அப்படின்றானுங்க. இப்போ நேராக மதுரை போயிட்டு அங்கேருந்து சாப்பிட்லாம் அப்படின்ட்டு தான் ஒரு ஐடியாவில் இருக்கோம். நேற்று நைட்டு அங்கே நாங்கள் லோக்கல்லே சும்மா சுற்றிக்கிட்டே இருந்தோம். அதெல்லாம் வீடியோ எடுத்து போடலான்னு பார்த்தோம், பட் எனக்கு சரியான தலைவலி. சரி சும்மா போயிட்டு வருவோம், வீடியோ எடுத்தால் ரொம்ப கடுப்பாக இருக்கும் அப்படின்ட்டு தான் வீடியோ எடுக்கல. ஜாலியாக போய் வீடியோ எதுவும் எடுக்காமல் ரிலாக்ஸ் பண்ணிருந்தோம். பீச்சுக்கிட்டே போயிட்டு ஒரு 4-5 இடத்துக்கு போனோம் நேற்று நைட்டு மட்டுமே. நல்லா இருந்தது. கன்னியாகுமரி வந்து நிறையா வந்து டூரிஸ்ட் தான் அங்கே இருக்காங்க ஆக்சுவலாக சொல்லணும்னா. அதே போல் அவங்க பேசுகிற பாஷை சூப்பராக இருக்குது. ஒரு மாதிரி பேசுகிறாங்க தமிழ், அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது.
கன்னியாகுமரி பார்க்கணுன்னு நினச்சோம். எப்போ முன்னாலேருந்தே பார்க்கணுன்னு ஆசை. நான் தனுஷ்கோடி போனப்போ கன்னியாகுமரி தான் மெயினாக போவோம் அப்படின்னு நினச்சிட்டு வந்தேன். அப்போ என்ன பிளான்னா தனுஷ்கோடியிலேருந்து திருச்சியிலேருந்து டேரெக்டாக கன்னியாகுமரியிலேருந்து போகிற வழியில் தனுஷ்கோடி பார்த்துட்டு போகலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியாவில் இருந்தேன். பட் நேராக தனுஷ்கோடியே பார்த்துட்டு போகலான்ட்டு அப்படியே அங்கேயே போயிட்டு ரிட்டர்ன் வந்தாச்சு. அப்போ ஆக்சுவலி கோப்ரோ எதுவுமே இல்லை, அது மெயின் ரீசன். அது ஓகே கோப்ரோலாம் வாங்கினதுக்கப்புறம் போகலான்னு நான் சொன்னேன். ஃபஸ்ட்டு கோப்ரோ வாங்கி ஃபஸ்ட்டு ரைடே இதுவாக ஆகிடுச்சு. செமல மேலே பார்த்தீங்கன்னா சரியான ரைடிங் க்ளவுடு, லேசாக ட்ரெஸ்ஸில் ஆகிட்டே இருக்குது. இதை எப்படியாவது கிராஸ் பண்ணோம், அப்புறம் இல்லைன்னா மழையெல்லாம் மாட்டிப்போம். அது ஜஸ்ட்டு பாசிங் க்ளவுட் தான், இருந்தாலும் மழை வந்ததுன்னா கோப்ரோ காலி. வெயிலும் அடிக்குது. இப்போ தான் வெயிலுக்கே வந்திருக்கோம். நாங்கள் ஆக்சுவலாக கன்னியாகுமரியில் சன்ரைஸ் பார்க்க வேண்டியது. நாங்கள் சன்ரைஸே இங்கே தான் வந்து பார்க்குறோம், அதுவும் ஒழுங்காக பார்க்கலாம். மழை சாரல் வேகமாக அடிக்குது. கன்னியாகுமரி எல்லா பிளானுமே ஓகேன்னு சொல்லியாச்சு. அப்படியே வரோம் பாருங்களா, டக்குன்னு கட் எடுக்கிறோம், எந்த இண்டிகேட்டரும் போடாமல் வச்சு. ஒரு லைனில் வரோன்னா அதில் இண்டிகேட்டரை போட்டு வந்தான். ஸோ பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஊருக்குள்ளே வந்திருக்கோன்னு நினைக்கிறேன். சொல்லி இப்படி போனால் ஏதோ ஒரு ஊர் வரும். இன்னும் வந்து மதுரைக்கு வந்து 80 கிலோமீட்டர் கிட்டே இருக்கும். ஸோ 100 கிலோமீட்டர் நான் ஸ்டாப்பாக வந்தாச்சு. இன்னும் ஒரு 80 கிலோமீட்ரு அப்படியே போயிட்டோன்னா அதில் போய் ஃபஸ்ட்டு சாப்பிட்ணுங்க. தலைவலிக்குது. சாப்பிட்லனாலே எனக்கு தலைவலி வந்துடுது. சாப்பிட்டா தான் சரி வரும். ரைடில் எதை வேணாலும் காம்ப்ரமைஸ் பண்ணலாம், சாப்பாடை மட்டும் காம்ப்ரமைஸ் பண்ணவே கூடாது. பண்ணினீங்கன்னா உங்களுக்கு வந்து ரைடே பிடிக்காமல் போயிடும். தலைவலி வந்து ஏன்டா வந்தோன்ற மாதிரி ஆகிடும். ஸோ ரைடு போகிறீங்க அப்படின்னா ரெகுலராக சாப்பிடுங்க கரெக்ட் டைமுக்கு. நாங்களே 2 மணி எங்கே நிற்கிறோமோ 2 மணிக்கு சாப்பிடலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கோம். ரோடு இப்போ ஓரளவு பரவாயில்லைங்க, சூப்பராக போட்டு வச்சுருக்காங்க. அப்படியே அழகாக போகுது. இப்போ காற்ற பாருங்கள் எந்த அளவுக்கு எந்த அளவுக்கு வேறு லெவல். ரோடு சூப்பர். அப்படியே வரோம் பாருங்களா. மிரரை பார்க்கலன்னா அப்படியே போயிருக்கோம். மெயினாக மிரர் வேணுங்க. இந்த மாதிரி ஹைவேல போகிறதுக்கு மெயினாக மிரர் வேணும். பார்த்துட்டு தான் நீங்கள் எங்கே இருந்தாலும் திரும்பணும். இல்லை வந்து பக்கத்துலேயே வந்து ஆரன் அடிவாங்க, ஜர்க் ஆகிடும் அப்படின்ட்டு. ஸோ மெயின் மிரர். இது வந்து 3வது டோல், நம்ம கிராஸ் பண்ணுற டோலு. பார்த்தீங்கன்னா மதுரை கிட்ட வந்தாச்சு. இன்னும் மதுரை வந்து ஒரு 10 கிலோமீட்டர் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ போயிட்டு முதல்ல சாப்பிட்ணும். மணி 2 ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா மதுரை வந்துட்டோம். வந்து இந்த ஹோட்டலில் தான் சாப்பிட்டோம். ஸ்ரீ மதுரை மீனாட்சி உணவகம் சூப்பராக இருந்தது. ஸோ இப்போ கிளம்பிட்டோம். போமா. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா சிதம்பரம் 300 கிலோமீட்டர், 304 கரெக்டாக. திருச்சி போயிட்டால் போதும், அதுலேருந்து நமக்கு தெரிஞ்ச ரூட்டு வந்துடும். நமக்கு பழக்கப்பட்ட ரூட்டு, நமக்கு பழக்கப்பட்ட ஊர். கிளம்பிட்டோம். இப்போ இது வந்து மதுரை உள்ள சிட்டி உள்ளே போயிட்டு போகுது. இது கொஞ்சம் இதுதான் மீனாட்சி அம்மன் கோயில்லாம் வரும்னு நினைக்கிறேன். பார்ப்போம், வந்துச்சுன்னா காட்டுறேன். அப்படி இல்லைன்னா டேரெக்டாக அவுட்ரு தான். ஏன்னா இதுக்கு மேலே முடியல. இன்னும் 300 கிலோமீட்டர் அசல்ட்டாக போகணும். நாங்கள் வேறு வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டோம். தூக்கம் வருமா, அதுக்காக பப்ளு கம் வேறு வாங்கி வாயில் மின்னுட்டு வரணும். நேற்று அங்கே இது ஜூஸ் ஒன்று குடித்தோம், சர்பத்துன்னு. எங்கன்னா போட்டிங் போயிட்டு வந்தோம்ல அந்த இடத்துல, அது குடித்ததுலேருந்து சளி பிடிச்சிக்கிச்சு. மதுரையில் ஃபேமஸ் வந்து பன் பரோட்டா. பன் பரோட்டா தான் சாப்பிட்டா, சூப்பராக இருந்தது. அதுக்கடுத்து ஃபேமஸ் பார்த்திங்கன்னா இது ஜிகிர்தண்டா. ஆனால் இப்போ ஜிகிர்தண்டா குடிக்கிற அளவுக்கு வயிறு கேப் இல்லை. ஸோ அதனால் குடிக்க முடியாது. நான் மீனாட்சி அம்மன் கோயில் வந்ததுன்னா காட்டுறேன். அப்படி இல்லைன்னா நேராக
அவுட்ரு போயிட்டு பெட்ரோல் போடணும். பெட்ரோல் 2 பாயிண்ட் தான் இருக்குது. இப்போ இங்கே வந்து செம டிராஃபிக்காக இருக்குது. மணி 3 ஆகுது, இருந்தாலும் செம டிராஃபிக்கு. நேரம் இந்த ஸ்கூல் பஸ்ஸில் வந்து இந்த கார் மோதி இருக்கும். வெளில போகிறதுக்கான அறிகுறியே இல்லை. மீனாட்சி அம்மன் கோயில் பார்த்திங்கன்னா 1 கிலோமீட்டர் இந்த சைடு போகணும். ஆனால் நம்ம வந்து இந்த சைடு போகணும். ஒன்றும் பாருங்க, மதுரையில் எவ்வளோ டிராஃபிக்னு. 3 ஆகுது. இன்றைக்கி வீக்கெண்ட் வேறையா, சாட்டர்டே சண்டே, அதனால் இவ்வளோ கூட்டமா. இப்போ பார்த்திங்கன்னா திருச்சிக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 80 கிலோமீட்டர் கிட்டே இருக்குது. ஸோ மதுரை டு திருச்சி நம்ம ஒரு 50 கிலோமீட்டர் தாண்டி வந்துடுவோம் மதுரையிலேருந்து. இங்கே பாருங்கள், வியூ சூப்பராக இருக்குது. அந்த மலை அப்படியே சுற்றிடும் மலை தாங்க இங்கே. ஆக்சுவலி மதுரையிலேருந்து எல்லாமே கிட்டன்னு நினைக்கிறேன். கொடைக்கானல் கிட்டேயானான்னு தெரில. கிட்ட தான், தேனியிலேருந்தே கிட்ட தான் கொடைக்கானல். 82 கிலோமீட்டர் என்னமோ தான் இருந்தது. பட் இந்த மலை வந்து வேறு லெவல். அப்படியே அந்த சூரியன் வந்து அது மேலே பட்டு அப்படியே ஹைலைட்டாக தெரியுது. செம்மையாக இருக்குல்ல. ரோடும் வேறு லெவலுங்க. மதுரை டு திருச்சி அங்கங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டு இருந்தாலும் பட் ரோடு வேறு லெவலில் இருக்குது. ஆக்சுவலாக இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் திருச்சி வந்துட்டோம். சரியான மழை அப்படின்னு நினச்சி எல்லாத்தையும் எடுத்து உள்ளே வச்சோம். பட்டு மழையே இல்லை. அது கொஞ்சம் தூரம் அந்த பாசிங் க்ளவுட்ஸ் மட்டும்தான் இருந்தது. அதுக்கப்புறம் எதுக்கு கோப்ரோலாம் எடுத்து வச்சுக்கிட்டு திருச்சி போயிட்டு எடுத்து மாற்றிப்போம் அப்படின்ட்டு உள்ளே வச்சு அடிச்சுட்டு வந்தாச்சு. டைம் பார்த்தீங்கன்னா 6:15 ஆகுது. வெயிட், இன்னும் வந்து 160 கிலோமீட்டர் நம்ம இருக்குது. இன்னும் வந்து 158 கிலோமீட்டர் இருக்குது. 88 கிலோமீட்டர் இந்த என்ஹெச் ரோடே இருக்குது. போகலாம். மைக் வேறு என்னன்னு தெரில, குறைன்னு கேட்குது. கோப்ரோவில் ஏதாவது ப்ராப்ளமா இல்லை மைக்கில் ஏதாவது ப்ராப்ளமா என்னன்னு தெரில. மழையில் நனைஞ்சதுனால ஏதாவது ப்ராப்ளம் ஆகிடுச்சான்னு தெரில. ஓகே, பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக, ஆனால் இந்த ஃபஸ்ட் டைம் நான் வந்து 550 கிலோமீட்டர் லாங் ஸ்ட்ரெச் அடிக்கிறேன். வர்ற மாதிரி இருக்குது. இன்றைக்கி தான் பின்னாடி பட் பெயின்லாம் வேறு லெவலில் இருக்குது. இருந்தாலும் அப்படியே ஓட்டிகிட்ருக்கோம். எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணி அங்கங்கே ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்கோம். வண்டிக்கு தான் ரெஸ்ட்டே இல்லை. வீட்டில் போய் ஒரு 2 நாளைக்கு அப்படியே ரெஸ்ட்டை விட்டுற வேண்டியதான் வண்டிக்கு. அதுவும் இல்லாமல் இங்கே ரோட்டில் ஓட்டுற காரெல்லாம் பாருங்களேன், வேறு மாதிரி ஓட்டுறானுங்க. இப்போ இங்கேருந்து வரானுங்க, நான் அங்கே வந்து 110 அந்த மாதிரி போயிட்டுருக்கேன். சொல்லுன்னு வந்து அந்த லைனில் ஏறுறானுங்க. எப்படி இருக்கும் சொல்லுன்னு எல்லா ஸ்பீடையும் நம்ம குறைக்க வேண்டியதாக இருக்குது. அது ரொம்ப கடுப்பாக இருக்குது. வந்து சல்லுன்னு ஏறுறானுங்க. வேப்பூர் கிட்ட வந்தாச்சு. இங்கேருந்து நமக்கு வந்து 68 கிலோமீட்டர். ஸோ இதுக்கு மேலே பைபாஸ் இருக்காது. இந்த பைபாஸில் அப்படியே நேராக போனால் சென்னை வந்துடும். இன்னொரு 68 கிலோமீட்டர் ட்ராவல் இருக்குது. டைம் பார்த்திங்கன்னா 7:43. எத்தனை மணிக்கு போவோம்னு சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா 9:02 தான் போவோம். காலிலேருந்து ரைடு. கை காலெலாம் வலிக்குது. போய் படுத்தோன்னா வேறு லெவலில் தூங்கலாம். அப்படி ஒரு தூக்கம் வரும். ஜெயிச்சிட்டோம் மாறா. போட்டுக்கோ. ஓகே, லெட்ஸ் கோ. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபைனலி ஊருக்கு வந்தாச்சு. 550 கிலோமீட்ரு. ஆக்சுவலாக நாங்கள் 10 ஹவரா 10 மணி நேரமாக வந்துட்டு இருந்திருக்கோம். ஸோ கூகுள் சொன்ன டைம் கரெக்டாக வந்துட்டு 9 மணி ஆகுது. இதுலேருந்து அப்படியே எல்லாம் பிரிஞ்சு போக வேண்டியதான். இவன் வந்து இந்த பைபாஸ் போயிடுவான். பண்ணு வந்து என் கூட வந்துடும். பிரேம் வந்து இந்த பைபாஸில் அப்படி பிடிச்சி அவன் வீட்டுக்கு போயிடுவான். ஸோ நம்ம மட்டும் இன்னும் டவுனுக்கு போகணும். ஸோ அவ்வளோதான் காய்ஸ், சிதம்பரம் வந்தாச்சு. ஸோ இதோட இந்த வீடியோவை நான் எண்ட் பண்ணிக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே போல் நிறையா ரைடு பிடிச்ச மாதிரி பண்ணுங்கள். அப்போ தான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வரும். ரைடு பிடிச்சவங்க பண்ணுங்கள். ஸோ ரைடு பிடிக்காதவங்க வந்து கமெண்டில் வந்து நான் ஏன்டா ரைடு பண்ணணும் அப்படின்னு கேட்டுறாதீங்க. ஓகே, ரைடு பிடிச்சவங்க தான் ஆக்சுவலி இந்த மாதிரி வீடியோலாம் பார்ப்பீங்க. அதுக்காக தான் சொல்கிறேன். அவ்வளோதான், சிதம்பரம் டவுனுக்குள்ளே வந்தாச்சு. நேராக போனால் அங்கே வீடு வந்துடும்.
ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே போல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஏதாவது சேஞ்ச் பண்ணாலும் சொல்லுங்கள், நான் சேஞ்ச் பண்ணுறேன். கேமரா ஆங்கிள் அந்த மாதிரி ஏதாவது பண்ணோன்னா நெக்ஸ்ட் ரைட்லேருந்து அதெல்லாம் சேஞ்ச் பண்ணிடுறேன். ஓகே, பாய். நெக்ஸ்ட் ரைடில் சந்திப்போம்.